வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் செட்டிநாடு சங்கரா மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நான் சங்கரா மீன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். மீனை நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். ஃபிஷ் க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. புளி ஊற வச்சிடலாம். புளி பாருங்கள், இந்த அளவு எடுத்திருக்கேன். மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருக்கணுன்றதுக்காக இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அடுத்ததாக செட்டிநாடு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்காக என்னென்னன்ட்டு பார்ப்போம். செட்டிநாடு மீன் குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 2, தேங்காய் 5 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள், மிளகு, ஜீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் வதக்கி அரைக்க போகிறோம். வதக்கிடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிடி கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வதக்கி அரைச்சிங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாக, தேங்காய் குழம்புல பிரிஞ்சு போகாது, மசாலா கூட நல்லா சேர்ந்துடும். மிளகாய் தூளி நம்ம இதிலே சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் போடுறதுனால 4 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் ரெட் சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் போதும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. செட்டிநாட்டோட ஸ்பெஷலே மசாலா வறுத்து அரைச்சி குழம்பு வைக்கிறது தான். இது நல்லா கலரும் ஃப்ளேவரும் சூப்பராக வரும் உங்களுக்கு. இதை நம்ம எடுத்து ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு அரைச்சிக்கலாம். மசாலா ஆறிடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், 2 பெரிய வெங்காயம், தக்காளி தேவையில்லை, நம்ம அரைச்சாச்சு மசாலாவிலேயே. பூண்டு 1 ஸ்பூன், கடுகு, வெந்தயம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை, கல்லுப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புன்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயத்தை கருக விட்டுறாதீங்க, குழம்பு கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெந்தயம் சேர்த்துக்கோங்க. போதும். இப்போயே நம்ம பூண்டு சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம புளி கரைச்சிக்கலாம். புளி கரைச்சாச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்து
அரைச்ச மசாலா சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு போடுங்க. கொதி வரும்போது நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம். குழம்பு இப்போ கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சு 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போயே கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சோடனே நம்ம மீன் சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். நல்லா தடன்னு வந்துருச்சு. மீன் சேர்த்துருங்க. மீன் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதியிலே வெந்துடும் சங்கரா மீன்லாம். சிம் பண்ணி வச்சுட்டு மீன் போடுங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே மீன் வெந்துருங்க. மீன் போட்டதுக்கப்புறம் லைட்டாக அமுத்தி விடுங்க மூழ்கிற அளவு. ரொம்ப கிளறி விட வேணாம், மீன் எல்லாம் உடஞ்சிரும். ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வேகட்டுங்க. மீன் குழம்பு ரெடி ஆகிடும். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையெல்லாம் தூவி விட்டுக்கோங்க. நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீனெல்லாம் நல்லா உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவுறேன். அவ்வளோதாங்க, பரிமாறுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த செட்டிநாடு மீன் குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பைசி ஃபுட் லவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.